ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரமலான் நோன்பு கஞ்சி எப்படி செய்ய போகிறோன்னு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் போய் பார்க்க முடியாது, எப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. இப்போ உங்களுக்காக நான் என்னோடய முறையில் நமக்கு தெரிந்த நண்பர்கள் மூலியமாக நான் கற்றுக்கிட்டதை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். வாங்க போகலாம். பூண்டு, பட்டை, ஏலக்காய், இஞ்சி நறுக்கியது, அதுக்கு தேவையானது வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம். பெரிய வெங்காயம் இருந்ததுனால நான் இப்போ இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். கேரட் வந்து பொடியாக நறுக்கணும். அதே மாதிரி தக்காளி, அப்புறம் மல்லி இலை, கொத்தமல்லி பொடியாக காம்பெல்லாம் பார்த்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டளவு இஞ்சி நல்லா பொடியாக சாப் பண்ணிட்டு, அப்புறம் கறியை வந்து கொத்து கீமா மாதிரி ரெடி பண்ணிக்கணும். நம்ம இப்போ 1/2 கிலோ அரிசிக்கு 10 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து 3 லிட்டர் அளவு சேர்த்துக்க. 10 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி பிடிக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி வந்து கொதிச்ச பிறகு காய்கறியை காய்கறி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஒரு தனியாக ஆயில் ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, புதினா மல்லி பாதி அளவு கீமா பண்ணுவேன். கடைசியாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். Very nice. So nice. Aku agak.